தியேட்டரில் ஒரு படம் வந்துருச்சு அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஓடுதுங்கிறதும், அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அதற்கு பிறகு அடுத்தாப்புல ஓடிடி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லா மேக்சிமம் படங்கள் அப்படிதான். இன்னும் ரஜினிகாந்த் சார் நடித்த அந்த லால் சலாம் படம் இன்னும் நமக்கு வரல. இது மாதிரி சில படங்கள் இன்னும் வராமலே இருக்குங்கிறது கூட ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான். இந்த நிலையில அக்டோபர் 31 தீபாவளிக்கு வந்த அமரன் திரைப்படம் ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஓடிடியில் இப்போ வெளியிடாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வித்தியாசமா இருக்கு தானே. ஆமாம், திரையரங்க உரிமையாளர்கள் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கும் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்துக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஓடிடி ரிலீஸ் தேதியை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஓடிடி ரிலீஸை ஏன் தள்ளி வைக்கணும்? அதற்கு காரணமும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அக்டோபர் 31 அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்த அந்த திரைப்படமானது 2 வாரங்களை கடந்து இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லையே அந்த படம் ஓடிட்டு இருக்கு. திரையிட்ட பல தியேட்டர்களில் 4 காட்சிகளோடைய இன்னும் படம் ஓடிட்டே இருக்கு. மால் திரையரங்குகளில் ஒரு நாளைக்கு எத்தனையோ ஷோடு போட்டு அத்தனை ஷோக்களும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த படம். இது வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு 200-220 கோடி ரூபாயை தாண்டி படம் வசூல் செய்ததில்லை. இதுதான் சிவகார்த்திகேயனுடைய லைஃப்ல அதிகப்படியாக வசூல் சாதனை செய்த படமும் அமரன் பேசப்பட்டு இருக்கு. உலகம் முழுவதுமான வசூலே கிட்டத்தட்ட 220 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. போன வார நிலவரப்படியே 200 கோடியை தாண்டிடுச்சுன்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமே, கமல் சாருடைய நிறுவனமே அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அமரன் திரையிட்டு இருக்கிற தியேட்டர்களில் இன்னும் அமரன் திரைப்படத்தை தூக்கவே இல்லை. எப்படி இதற்கு முன்னாடி வந்த லப்பர் பந்து திரைப்படத்தை தூக்காம இருந்தாங்களோ, எப்படி லப்பர் பந்துக்கு மிகப்பெரிய வெற்றி படத்துமாக அந்த படத்தை ரசிகர்கள் ஆக்குனாங்களோ, அதே போல அமரன் படத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். எப்படி லப்பர் பந்து படத்துக்கு ஓடிடி தேதின்னு ஒன்று முடிவு பண்ணி வச்சிருந்தாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ஓடிடி தேதியினுடைய தேதியை இன்னும் ஒரு 10 நாளைக்கு தள்ளி வச்சாங்களோ, அதே போல ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அமரன் திரைப்படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்புல, சாய் பல்லவியினுடைய நடிப்புல முகுந்த் வரதராஜனாகவே, இந்து ரெபேக்காவாகவே மாறி நம்ம எல்லாம் கலங்கடித்த, இராணுவ காட்சிகளின் மூலம் மிரட்டி எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல வந்திருக்கிற அமரன் தான் இந்தியா முழுக்க இன்னைக்கு பயங்கர ஹிட் அடிச்சிருக்கிற படமா இருக்கு. தெலுங்குல ஒரு பக்கம் துல்கர் சல்மான் நடித்த படமும் சூப்பர் ஹிட் லக்கி பாஸ்கர், இந்த படமும் சூப்பர் ஹிட்டு. 2 படமும் வசூல்ல போட்டி போட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை விட அமரன் திரைப்படம் 4 மடங்கு வசூல் சாதனை பண்ணியிருக்கிறது தான் இன்றைய புள்ளி விவரம். இந்த நிலைமையில தியேட்டர்ல இருந்து நாங்களே இன்னும் படத்தை தூக்கல, ஆடியன்ஸ் இன்னமும் தியேட்டர்ல ரிப்பீட்டட் ஆடியன்ஸா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஓடிடியில நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னாக்கா தியேட்டருக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இதே ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல வந்த விக்ரம் திரைப்படத்துக்கு கூட தியேட்டர்ல 50 நாட்கள் ஓடிச்சு. 30 நாள்லயே ஓடிடியில ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்த சமயத்துல அந்த படத்தை 40வது நாள் சமயத்துல ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகும் கூட தியேட்டர்ல அந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கிற வகையில ஓடிட்டு இருந்துச்சுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமரன் திரைப்படம் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறதுனால தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாங்க. அதனால அநேகமாக ஓடிடி தேதி மாறும் அப்படிங்கிறது உறுதியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அமரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போய்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில கங்குவா திரைப்படமானது ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. இதுல அந்த கங்குவா திரைப்படத்துக்கு 3 விஷயங்கள் சிக்கலாவே இருக்கு. ஒன்று, கங்குவா பிரம்மாண்டமான பல கோடி ரூபாயில தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த படத்துக்கு பெருமளவு தியேட்டர்கள் கிடைச்சாதான் வசூல் பிடிக்க முடியும். ஆனா அமரனே இன்னும் தூக்காததுனால அவங்க எதிர்பார்த்த அவ்வளவு தியேட்டர்கள் கிடைக்கலங்கிறது ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம், கடந்த இப்போ வரக்கூடிய நாட்கள்ல மழை பெருமளவு தமிழகம் முழுக்கவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால, இதனால தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராம போயிருவாங்களோங்கிற ஒரு எண்ணமும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு உண்டான அந்த பர்சன்டேஜ் சதவிகித கணக்கு இருக்கு இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர்காரங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்குமான ஒரு சதவீத கணக்கு ஒன்று பர்சன்டேஜ் அடிப்படையில் தரப்படும். அந்த பர்சன்டேஜ் விஷயம் கூட கொஞ்சம் கூடுதலாக கேட்குறாங்க. ஏற்கனவே விஜய் நடித்த ஒரு படத்துக்கு அப்படி கூடுதலாக கேட்டு இந்த படத்தை நாங்கள் திரையிடவில்லை அப்படின்னு விஜய் படத்துக்கு குரோம்பேட்டை தேட்டர்லேருந்து கோயம்பேடு தேட்டர்லேருந்து நிறைய தேட்டர்களில் வாசலில் போர்டே வச்சுட்டாங்க, நாங்கள் திரையிடவில்லை, எனவே ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் அப்படின்னு எல்லாம் வச்சிருந்தது எல்லாமே பர்சன்டேஜ் சதவீத பிரச்சனையினால வந்த விஷயங்கள்னு நமக்கு ஞாபகம் இருக்கலாம். அதே போல இந்த கங்குவா திரைப்படத்துக்கும் அப்படியான ஒரு பிரச்சனை. ஆனால் ஞானவேல் ராஜா ரொம்ப சாதுரியமாக இந்த விஷயத்தை அணுகி பல பல விதங்கள்ல பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறதாகவும், இந்த படம் நினைத்தபடியே கரெக்டான சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நினைத்தபடி தேட்டர்கள் கிடைக்குமாங்கிறது கங்குவாவுக்கு எழுந்திருக்கிற ஒரு சிக்கல். ஏன்னா அமரன் இன்னும் ரிலீஸ் தேட்டர்லேருந்து எடுக்கப்படலை. ஓடிடி தேதியவே தள்ளி வைங்கன்னு தேட்டருக்காரங்க சொல்லும்போது படத்தை எப்படி தூக்குவாங்க? ஸோ அமரன் அடைந்திருக்கிற வெற்றி அப்படிங்கிறது அசகாயத்தனமான வெற்றி, அசுரத்தனமான வெற்றி. வணக்கம்.